நம்ம ஷமபட்ஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா ரொம்ப வித்தியாசமா ஒரு கிராஃப்ட் செய்ய போறோம். எல்லாரும் ஃப்ளவர்ல பொக்கே கொடுத்துருப்பீங்க, இல்ல பொக்கே கொடுத்து பார்த்துருப்பீங்க. வித்தியாசமா கிரியேட்டிவிட்டியா சாக்லேட் பொக்கே தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதற்கு தேவையான பொருட்கள் ஒரு கார்ட்போர்ட், கலர் A4 ஷீட், பொக்கே ஷீட். மெயினான தேவை சாக்லேட், கம், டபுள் சைட் டேப், ஷாலோ டேப், ஸ்கேல், சீசர். இதுல நம்ம இந்த கலர் A4 ஷீட் இதுல ஒட்டிடலாம். ஒரு சைடு வயலட் கலரும் இன்னொரு சைடு A4 ஷீட் ஒயிட் கலரும் நான் ஒட்டி எடுத்தேன். இப்போ இந்த சாக்லேட் எல்லாத்தையும் இந்த கார்ட்போர்ட் அட்டையில் எப்படி அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். டபுள் சைட் டேப்பை அந்த சாக்லேட் சென்டரில் ஒட்டிட்டு அதை அந்த அட்டையில் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். சென்டரில் கரெக்டாக அந்த 4 பீஸையும் நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு அது தூக்கிட்டு இருக்கிறதுனால அதில் நம்ம செலோ டேப் போட்டு ஒட்டிடணும். நெக்ஸ்ட்டு அந்த குட்டி டேரி மில்கில் பாட்டம்லையும் டாப்லையும் டபுள் சைட் டேப்பை போட்டு அதோட மேலேயும் கீழேயும் ஒட்டிடணும். அடுத்த ரோலையும் அதே மாதிரி தான் தூக்கிட்டு இருக்கிறதுனால செலோ டேப் போட்டு ஒட்டிட்டு திருப்பி அரேஞ்ச் பண்ணிடணும். இவ்வளோதான். இப்போ சாக்லேட் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த பொக்கே ஷீட்டை எடுத்துகிட்டு அதை ஒவ்வொரு மடிப்பாக எடுத்து கரெக்டாக நம்ம கெட்டுற அளவுக்கு நீளத்தில் வச்சுட்டு இந்த கார்ட்போர்ட் அட்டையில் வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம அப்படியே ரப்பர் பேண்டை போட்டால் அது நிற்காது. அதனால் இந்த கார்ட்போர்ட் அட்டைக்கு 2 சைடும் நம்ம சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் நம்ம அது மேலே ரப்பர் பேண்டை போடும்போது அது அந்த கட் பண்ணது வழியாக நம்ம போட்டோன்னா அது நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கிடும். 2 நேரம் சுற்றி எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறவு அதை அட்ஜஸ்ட் பண்ணி விடணும் ஷேப்பாக. நெக்ஸ்ட் இன்னொரு பொக்கே ஷீட்டை எடுத்துகிட்டு அதில் பாதி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி மடக்கி எடுத்துட்டு அதை நடுவில் நம்ம பின் பண்ணி எடுத்துக்கிடணும். அப்போனா அது கலையாமல் அதே மாதிரி நிற்கும். அதுக்கப்புறம் நம்ம கார்ட்போர்ட் அட்டையில் வெட்டி வச்சுருக்கோம்ல அந்த கேப்பு அது வழியாக அந்த ரப்பர் பேண்டை சுற்றி விட்டுட்டு நம்ம போட்டுட்டோன்னா அது நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுடும். அடுத்தது பொக்கேக்கு பின்னாடி எடுத்துட்டு அதை ஈவனாக நம்ம செட் பண்ணிவிட்டு அந்த கார்ட்போர்ட் அட்டையில் டபுள் சைட் டேப்பை கொஞ்சமாக ஒட்டிட்டு அந்த செட் பண்ணதை ஈவனாக நம்ம அதுக்கு மேலே ஒட்டிட்டோன்னா அது நம்மளுக்கு விழாமல் அப்படியே நிற்கும். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கலர் ரிப்பனை எடுத்து நம்ம அதில் கெட்டிடணும். அப்போனா இன்னும் கொஞ்சம் ரொம்ப அழகாகவே இருக்கும். நம்மளோட சூப்பரான சாக்லேட் பொக்கே ரெடி. இதை எங்கள் சித்தி பர்த்டேக்கு நாங்கள் ப்ரெசன்ட் பண்ணோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். நல்லதை சிந்திப்போம், நல்லதை செய்வோம், நன்றாக வாழ்வோம், மறுபடியும் சந்திப்போம். லைக், கமெண்ட், ஷேர், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.